நம்ம எல்லாருமே கூட்டு குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு வந்திருக்கோம். இந்த பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமும் அப்பாடா ஒரு குடும்பத்துல இருந்து பெரிய வெளியில வந்துட்டோம் அப்படிங்கிற திருப்தி இருக்கா உங்களுக்கு? நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. ஏன் நரகம்னு சொல்றேன்னா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாமியார் மருமகள் பிரச்சனை சார். அதை சால்வ் பண்றது இந்த தனி குடும்பம் தான் நான் நினைக்கிறேன். நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களே, உங்க குடும்பத்துல தானே இருந்து அவங்க வெளில வந்தாங்க? உங்க அப்பா அம்மா கூட தானே 1.5 வருஷம் குடும்பம் நடத்தினாங்க? ஆமா சார். ஆமா. நான் நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா அவங்க வீட்டுல இருந்தீங்களா? எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இல்ல அவங்க வீட்டுல வீட்டோட மாப்பிள்ளையா இருந்து நீங்க வரல. மாமியார் மருமக பிரச்சனையில இருந்து வெளியே வரும்போது நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு வர மாதிரி இருக்கு சார். ஓகே. ஆக்சுவலி நாங்க லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிட்டோம். அந்த லவ்வை வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஜென்ரலா ஒரு ரொமான்ஸ் சாங் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஃபீல் ஆகும்? ஒய்ஃப் ஒரு லுக்கா பார்ப்போம். திடீர்னு பார்த்தா அம்மா ஏதாவது காய் அரைஞ்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளா இருக்கும். ரொமான்ஸுக்கு கூட்டு குடும்பம் தடையா இருக்குங்கிறீங்க? ஆமா சார். ஓகே. நீங்க எவ்வளவு வருஷம் கூட்டு குடும்பத்துக்குள்ள இருந்தீங்க? 1.5 year இருந்தேன். அதுலயே டயர்ட் ஆயிட்டீங்க? ஆமா. எங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா மாமனார் எங்க மாமியார் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 20-25 வருஷம் இருக்கும். கூட்டு குடும்பம் இருக்கிறதால இப்ப வரைக்குமே ஏதாச்சும் ஒரு சண்டைனா கூட அவங்க பேசாம இருந்துடுறாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. எங்களுக்குள்ளே எல்லாரும் மாதிரியும் சண்டை வரும். ஆனால் ஒரு நாள் கூட நாங்கள் பேசாமல் இருந்ததில்லை. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தனியாக வந்து இருக்கிறதால தான். அந்த ஸ்பேஸ் எங்களுக்கு கிடைக்குது. கூட்டு குடும்பத்தில் அது கண்டிப்பாக கிடைக்காது. போய் வரதெல்லாம் உண்டா? டெய்லி அத்தை இங்கே வருவாங்க, நாங்களும் அங்கே போவோம். சுத்தமாக வெளியூருக்கு அந்த மாதிரிலாம் விட்டுட்டு போகிற அளவுக்குலாம் இல்லை. அதனால நாங்கள் ரொம்ப தூரம் போகலாம் விரும்பலை. பக்கத்துலேயே தனியாக வந்துட்டோம். கூட்டு குடும்பத்துல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அப்பாடா இந்த தொல்லையெல்லாம் இல்லாம சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லதா இருந்தா என்ன விஷயங்கள்? 10 மணி வரைக்கும் காலைல நல்லா தூங்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. என் அம்மா இருந்தா 7 மணிக்கு எழுந்துக்க சொல்லுவாங்க. ஒய்ஃப் எழுந்துக்க மாட்டாங்க. அவங்க எழுந்துக்கலன்னா என்னையும் எழுந்துக்க விட மாட்டாங்க. எங்க அம்மா காலைல 6 மணிக்கு எழுந்து எல்லா வேலையும் செஞ்சிருவாங்க. இவங்க 7-7:30 வருவாங்க கீழே. எல்லா வேலையும் முடிஞ்சிடும். இவங்க திருப்பி போய் தூங்கிடுவாங்க. அதுல வந்து உன் பொண்டாட்டி வேலையே செய்யறது இல்ல அப்படின்ற மாதிரி. அதை இவங்க வரதுக்கு முன்னாடி முடிச்சிருவாங்க. ஆமா, நான் வரதுக்கு முன்னாடியே செஞ்சிடறாங்கப்பா. அப்புறம் நான் என்ன செய்யறது? ஒன்னும் இல்ல, போய் உட்காருமா காஃபி கொடுக்குறேன் அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டும் எங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம சாப்பிடுறது. ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அம்மாலாம் இருந்தா எதுக்கு ஆர்டர் பண்றீங்க, வீட்லயே சமைங்க அப்படின்னுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ரிலீஃபா இருந்தது எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் யார் முடிவு எடுத்தது தனி குடுத்தனம் போலான்னு? எங்க அம்மா தான் முடிவு எடுத்தாங்க. உங்க அம்மா முடிவு எடுத்தாங்க? நீங்க வேலைக்காக மாட்டீங்க, நீங்க தனியா இருங்க, நானும் தம்பியும் புதுசா ஒரு வீடு வாங்கணும், நாங்க அங்க போயிடுறோம், நீங்க தனியா என்ன கிளிக்கிறீங்கன்னு பாக்குறோம் 1 year அப்படின்ட்டு விட்டு போயிட்டோம். ஆனா இப்ப நல்லாதான் இருக்கும். அவங்க ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க? பொறுப்பே வரல எங்களுக்கு அப்படின்ட்டு. இப்ப கேக்குறதுக்கு யாரும் இல்ல. அவங்க வராங்கன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு. வரதுக்கு முன்னாடி ஒய்ஃப் பாத்ரூம்ல இருந்து தரையில இருந்து ஒரு அழுக்கு இருக்காது வீட்டுல, ஃபுல்லா ஒயிட் வாஷ் பண்ணி வச்சிருவோம். ஓகே. அம்மா வந்தா நூக் அண்ட் கார்னர் பாப்பாங்க. ஒட்டரை இருக்கா, விளக்கேத்தி இருக்காங்களா, பூ வச்சிருக்காங்களா எல்லாம் பாப்பாங்க. அதெல்லாம் அவங்க வரதுக்கு முன்னாடியே பெர்ஃபெக்டா பண்ணிடுறது. அவங்க மனசு நோக்க கூடாது. அவங்க மனசு நோக்க கூடாது. கண்டிப்பா. மனைவிட்ட கொடுங்க. தனி குடுத்தனம் வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? தான் சார், தூங்குறது மெயினா தூக்கம் இல்லையா? அது வந்து மெயினா, அதை விட்டு கொடுக்க முடியாதுல்ல தூங்குறது யாருக்காகவும். கூட்ட குடும்பம்னும் போது ரூம்குள்ளே எங்க 2 பேருக்கான இது அண்டர்ஸ்டாண்டிங் முடிஞ்சிரும். ரொமான்ஸா இருக்கட்டும், எதா இருந்தாலும் ரூம்குள்ளேயே இருக்கும். இதுன்னும் போது வீடு ஃபுல்லா மெமரிஸா இருக்கும். நாங்க ஒன்னா டிவி பார்ப்போம், சமையல் இவர் ஹெல்ப் பண்ணுவாரு, நாங்க 2 பேர் சேர்ந்து சமைப்போம், டீ அந்த ஒரு லவ் இன்னுமே இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு. அந்த புரிதலும் 2 பேருக்கான புரிதலும் இன்னும் நிறைய இருந்த மாதிரி இருக்கு. வீடுமே உங்களுக்கான ஒரு ஃபீல். யாரும் வந்து என் வீடு இது, நான் எப்படி வேணா உட்காருவேன், எப்படி வேணா இருப்பேன்ற மாதிரி. ஏன் தனி குடுத்தனம் தேவைன்னு நினைக்கிறீங்க? நியூலி மேரிட் தான் ஆக்சுவலாக. நாங்கள் 5 months தான் ஆச்சு. ஆனால் 5 மாசத்துல வந்து குறைஞ்சது நிறைய சண்டை போட்டிருப்போம் சார். அந்த சின்ன சண்டைகள்லாம் ஃபேமிலியாக இருந்ததை விட இங்கே இருக்கும்போது நிறைய சால்வ் ஆச்சு சார். அந்த ஃப்ரீடம் எங்களுக்கு கிடைச்சிது. கல்யாணம் ஆகி 5 மாசம் தான் ஆகுது. கூட்டு குடும்பத்தில் இருந்தே 2 மாசம் தான் ஆச்சு. அந்த கூலிங் பீரியடே உங்களுக்கு தாங்கலைன்னு சொல்றீங்களா? அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் வந்து சண்டை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் பேசலாம். ஆனால் எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் இவ திருப்பி பேசக்கூடாது. ஆனால் நாங்கள் 2 பேரும் மாற்றி பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சால்வ் ஆகிடுது சார் பிரச்சனை. இங்கே வந்ததுக்கப்புறம் தெரியுது எவ்வளோ சம்பளம் வந்தால் எவ்வளோ பேலன்ஸ் நிற்கும் கையில், எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும், ஃபியூச்சருக்கு நமக்கு பயம் வருது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஒரு விமனா இது தனியாக குடும்பம் நடத்துறது? நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது, எப்போனா எந்திரிச்சிக்கலாம், பிடிச்ச மாதிரி. இந்த வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன், எப்போனாலும் எந்திரிச்சிக்கலாம், எப்போனாலும் தூங்கலாம், எப்போனாலும் சாப்பிட்லாம், எப்போனாலும் சமைக்கலாம், எப்போ வேணால் கூட்டலாம், யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க. இதுதான் மெயின் பிரச்சனையாக இருக்குல்ல. அப்போ டிசிப்ளினாக இருக்கிறது இங்கே எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது. காலையில் எந்திரிச்சு ஒரு வேலையை பார்க்கணும்னு சொல்கிறது. எல்லாரும் சொன்ன ஒரு பெரிய டிராபேக் நேரத்தில் எந்திரிக்கணும். இப்போ அம்மா வீட்டில் வந்து இப்போ நம்ம எங்கே அம்மாக்கே உடம்பு சரியில்லைன்னா நம்ம நேரத்தில் எந்திரிச்சு வீட்டு வேலை செய்வோமா செய்ய மாட்டோமா சார்? செய்வோம்.
ஸோ இப்போ நம்ம அந்த ஃபேமிலிலேருந்து இந்த ஃபேமிலிக்கு வந்துட்டோம், இது நம்ம வீடு, அப்போ நம்ம வேலையை நம்ம தானே சார் பார்க்கணும். இப்போ எங்கள் வீட்டில் எப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே ஃப்ரீ, ஸோ எல்லாருமே எத்தனை மணிக்கு வேணாலும் எந்திரிச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பாண்டிங் நமக்குள்ளேயே இருந்துட்டோம் அப்படின்னா ஒரு ஃபேமிலியில் சண்டையே வராது. காலையில் இவர் எந்திரிச்சு தம்பிக்கு வாட்டர் பாட்டில் தண்ணி ஊற்றுறது, தம்பிக்கு குளிக்க வைக்கிறது இவர் பார்ப்பாரு, மாமியார் வந்து குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறது அந்த வேலையை அவங்க பார்ப்பாங்க, குக்கிங் வேலையை நான் பார்ப்பேன். அப்படிங்கும் போது ஒரு ப்ரெஷர் இருக்காது, ஒரு டென்ஷன் இருக்காது, குடும்பம் சந்தோஷமாக போகும். இவங்களெல்லாம் அனுப்பிவிட்டதுக்கப்புறம் நானும் மாமியாரும் அழகாக ஒரு காஃபி போட்டு வந்து உட்கார்ந்தோம் அப்படின்னா 1 மணி நேரம் நான் பேசுவோம் சார். சார் இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலியில் ஐ மீன் அது என்ன பெஸ்ட்டுங்க நான் சொல்கிறேன், ஒன்றும் இல்லை. என் குழந்தைக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா இதே நம்ம தனி ஃபேமிலியாக இருந்தால் என்ன பண்ணுவோம், அடுத்த செகண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது தான் பார்ப்போம். இதே என் மாமியார் 10 ரூபாய் செலவில் முடிச்சிருவாங்க. ஒரு மிளகை எடுப்பாங்க, ஜீரகம் சம்திங் அந்த இதெல்லாம் எடுத்து ஒரு பொடி மாதிரி அரைச்சி தேனில் கலக்கி நாக்கில் வச்சு விட்ருவாங்க. பாட்டி வைத்தியம். அவ்வளோதான் பாட்டி வைத்தியம். அதில் அந்த 1000 ரூபாய் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு அந்த குழந்தையும் கஷ்டப்படுத்திட்டு இன்ஜெக்ஷன் போடுறது அதெல்லாம் வந்து தனியாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். நான் ஒரே ஒரு கொஸ்டின் அவங்களுக்கு நான் சொல்கிறேன், தாராளமா கேளுங்க. நான் மத்தியசம் தான். வீடு ஃபுல்லா நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிறீங்களே, மாமியார் மாமனார் 24 மணி நேரமும் அந்த வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருப்பாங்களா? அவங்களும் எங்கேயும் வெளியே போக மாட்டாங்களா? அந்த டைம்ல நம்ம பிரைவசி நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கலாம்ல. அப்ப நீங்க எப்ப அவங்க வெளில போவாங்கன்னு பாத்துட்டு இருப்பீங்க, நாங்க அப்படி இல்ல 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 நீங்க அதுதானே எதிர்பார்க்கறீங்க, எப்ப போவாங்கன்னு இருக்கும்ல உங்களுக்கு. எப்ப அது உங்களுக்கு தேவை கிடையாதுல்ல. நான் சொல்றேன் என்ன நாங்க வந்து கொஸ்டின், எப்பயுமே ஒரே மாதிரி இருப்போம். நீங்க வந்து எப்ப மாமியார் போவாங்க, எப்ப மாமனார் போவாங்க, எப்ப கொழுந்தம் போவாங்க, அதுதான் உங்க மைண்ட்ல அப்படி இருக்கும். பார்த்தோம் அப்படின்னா நான் உங்ககிட்ட விமர்சனம் சொல்லல, நான் ஒரு சின்ன என்னோட சஜஷனை சொல்றேன். என்ன சொல்றேன்னா, நீங்க அப்ப வீட்டை விட்டு நீங்க வெளியவே போக முடியாது. நீங்க வெளியே அப்ப நீங்க இருக்காம எப்ப வேணாலும் நான் பிரைவசியா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பக்கத்து வீட்டுக்கு போக முடியாது, ஒரு ஷாப்பிங்க்கு போக முடியாது. ஏன்னா ஷாப்பிங் போற இடத்துல எல்லாருமே இருப்பாங்க. ஏங்க அவர் என்ன போற இடத்துல எல்லாமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பேன்னு சொன்னாரு. அதுதான் சொல்றேன் நான். அந்த ரூம் வீடுன்றது எங்க வீட்ல ஹால்ல உட்கார்ந்து டிவி பார்க்கும்போது ரொமான்ஸ் பண்றது, இவர் சொன்ன மாதிரி கண்ணு பாத்துக்கிறது, அதெல்லாம் தான் ரொமான்ஸ். இதே ஜாயிண்ட் ஃபேமிலில தான் நான் இருக்கேன் சார். நான் எங்க வீட்டுக்கார அந்த டைமிங்ல நான் அப்படிமே அதை வந்து எங்க மாமியாருக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அவங்க ஒரு பெரிய அவங்க எடுத்துக்கிட்டாலும் நம்ம ஒன்றும் இல்லை சார். எங்கள் மாமியாருக்கு நான் கல்யாணம் ஆகிட்டு வரும்போது அவங்களுக்கு சுடிதார் போட்டால் ஒரு மாதிரி ஐ மீன் ஷால் இப்படி போடணும்னு சொல்லுவாங்க. நான் காலப்போக்கில் என்ன பண்ணிட்டேன், நான் ஒர்க்குக்கு சென்னைக்கு போனேன். நான் என்ன பண்ணேன், அத்தை சென்னையில எல்லாம் பாருங்க எல்லாரும் எவ்வளோ அழகாக சுடிதார் போட்டுக்கிறாங்க. நான் எனக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு இந்த உலகம் இப்படி தான் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் மாறினீங்கன்னா நல்லாயிருக்கும், வெளியே போகிற இடத்துக்கு சுடிதார் போட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ நான் என்ன சொல்ல, அத்தைங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கும் போது அவங்க அதை வந்து அழகுன்னு நினைக்கும் போது அவங்க நமக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வருவாங்க. ஸோ அப்படி மாற்றிட்டா தனி ஃபேமிலிங்கிற ஒரு இதே தேவையில்லாமல் போயிடும்ல சார். கூட்டத்தில் தொலைஞ்சு போன ஆடை தேடணும்னா நம்மளும் அந்த வேஷம் போட்டுறணும். அது மாதிரி நாம வந்து உன்னை விருப்பப்படும் போது அந்த விருப்பத்துக்கு பக்கத்தில் அவங்களே கொண்டாந்து நிப்பாட்டி வச்சுக்கிறது இல்லை. நீங்களும் சுடிதார் போட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு கூட்டத்துக்கு இழுத்துட்டு வரதுன்னு இருக்குல்ல, இது எங்களுக்கு தேவையில்லைங்கிறாங்க. நான் ஜாயிண்ட் ஃபேமிலியில் சப்போஸ் இருந்தேன்னா நடிக்கணும் சார். சீக்கிரம் எந்திரிக்கிற மாதிரி நடிக்கணும், ஒடுக்கமாக உட்கார்ற மாதிரி நடிக்கணும் சோஃபாவில். எல்லாமே ஒரு நடிப்பாக தான் சார். நானா இருக்க முடியாதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதா இருக்கும். அது வந்து அவங்களுக்கு இப்போ ஒரு குழம்பு வைக்கணும்னா ரவுண்டாக கட் பண்ணணுன்னுவாங்க, நான் நீட்டாக கட் பண்ணணுன்னுவேன். கடைசியில் ஏதாச்சும் அவங்க சொல்லுவாங்க நான் போடுவேன், 2 மாற்றி போடும்போது கடைசியில் குழம்பு நல்லா வரலன்னு சொல்லுவாங்க. ஏதாவது அது ஒரு தப்பாக மாறும் போது நம்ம மேலே சொல்லும் போது அதுக்கு நான் செஞ்சுக்கிறேன் தனியா அப்படின்ற மாதிரி இருக்க. தனி குடும்பத்துல என் இஷ்டத்துக்கு நான் எப்படி இருக்கணும், அவங்க கால் மேல கால் போட்டு உட்காருவேன் சோஃபால. அவங்க சொன்ன மாதிரி தான் சோஃபால கம்ஃபர்டபுளா, ஹால் ரொமான்ஸ் மட்டும் இல்லை, கம்ஃபர்டபுளா இருப்பேன் ஃபுல்லா. என்னோட வீடு, நான் கால் மேல கால் போட்டு உட்காருவேன், நீட்டி உட்காருவேன், இப்படி படுத்திருப்பேன், எப்படி வேணா இருப்பேன். அதுதான் ரொமான்ஸ்க்காக நாங்க சொல்லல. அது இல்லை, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தான். இதே உங்களை சொந்தக்காரங்க பார்க்க வராங்க, மாமியார் பார்க்க வராங்கங்கும் போது அப்பவும் நீங்க நடிக்க தான் செய்றீங்களா? கரெக்டான கொஸ்டின் சார். நடிக்கிறது இல்லை, அது எப்பயுமே ஃபுல்லாவே நடிச்சிட்டு இருக்க முடியாதுல, ஒழுங்கா இருக்க மாதிரி நம்ம. இல்லை, ஏன்னா நீங்க அவங்க வரும்போது தான் வீடை ஒரு நாள் ஃபுல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்றேன்னு சொல்றீங்களா, வாரத்துல ஒரு நாள் நடிக்கிறது எங்களுக்கு ஈஸி. அப்போ பார்த்தா அதுவே ஒரு நடிப்பு தானங்க. நடிப்பு இல்லை சார், அது ஒரு ரெஸ்பெக்ட் தான். அது எப்பயும் இருக்க கூட இருக்கும் போது அந்த ரெஸ்பெக்ட் ஃபுல்லா இருக்கும். அதை வந்து எப்பயாச்சும் இது பண்ற மாதிரி. அதாவது உங்க இயல்புல இருந்து விலகி ஒரு நாளைக்கு அவங்களுக்காக இருக்கலாம்னு சொல்ல வரீங்க. அதுதான் நான் எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி இருக்குன்ற, எதுக்கு நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும் சார். அது சார் நான் அவங்களுக்கு நேரடியா ஒரு பதில் சொல்றேங்க சார். அந்த எல்லோ கலர் தம்பி சொன்னாங்க நான் நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு வந்தேன்னு. தப்பானதுங்க சார், உண்மையை என் மனசார சொல்றேன். நாங்கள் வந்து 25 பேர் ஒன்றா இருந்தோம். எனக்கு கல்யாணம் ஆகி 32 வருஷம் ஆக போது. இந்த மார்ச் 20 வந்தா. வீட்டுக்காரரோட பிறந்தது 5 பேர். எங்கள் பெரிய நாத்தனார் வந்து அவங்க வீட்டுக்காரர் வீட்டில் இருந்ததை விட எங்கள் வீட்டில் இருந்தால் தான் அதிக நாள். ஆனால் அந்த குழந்தையும் நாங்கள் ஒன்றா தான் பார்ப்போம், என் குழந்தையும் நான் ஒன்றா தான் பார்ப்பேன். அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, ஒரு 10 ரூபாயில் பண்ணிடுவாங்கன்னு. 10 ரூபாய் இல்லாமல் எங்கள் மாமியார் பண்ணாங்க.
வயித்தால ஓடுதுன்னு சொல்லி கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி எல்லா ஊரும் பார்த்துட்டோம் என் பையனுக்கு. ஆனால் ஒரே ஒரு வைத்தியம், வயிற்றை தட்டி விட்டாங்க, சரியாக போயிடுச்சு. எங்கள் மாமியார் இறந்து 1.5 மாதம் ஆகுது. இப்போ தான் எங்களுக்கு அந்த உணர்வு தெரியுது. 12 திடீர்னு தான் ஹார்ட் அட்டாக்ல இருந்தாங்க. 97 வயசு. ஒரு பெத்த தாய் தகப்பன் தம்பியோட இருந்துட்டு போனதை நரகம்னு சொன்னது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. அவங்க தனியாக போகணும், சந்தோஷமாக இருக்கட்டும், வேண்டான்னு சொல்ல. அதே தனி கொடுத்தனா என் பையனா 1.5 வருஷம் ஆகுது வச்சு. எப்படின்னா நாங்கள் சந்தோஷமாக வச்சோம். அம்மா ஃப்ரீயாக வந்து தனியாக போகணுங்குதுமா, போப்பா தாராளமாக போ, உனக்கு என்ன வேணும் எடுத்துகிட்டு போ. ஒன்றும் இல்லைங்க சார், இங்கே நாங்கள் இருக்கோம், ஒரு 5 வீடு தள்ளி தான் வச்சுருக்கோம். கொஞ்சம் டைமும் சரியில்லை. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் ஆஃபீஸ் போகிறேன், இவங்களும் வேலைக்கு போகிறாங்க. 5:45 5:30க்குள்ளே எங்கள் பையனோ பேரனோ ஃபோன் பண்ணிடுவாங்க. அப்போ எங்கே இருக்கீங்க? நான் ஆஃபீஸில் இருக்கேங்கண்ணே. எப்போ வருவீங்க? இப்போ வந்துடுவேன், இன்னும் 1 ஹவரில். வந்தவிட்டு எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன். அந்த ஒரு பேச்சு சந்தோஷம் நைட்டு 11:30 வரைக்கும் எங்கள் வீட்டில். அதை தான் அவங்க சொல்றாங்க, இந்த பேச்சு சந்தோஷமும் பக்கத்து தெருவில் வீடு இருக்கிறனால தான் இருக்குன்னு சொல்றாங்க. நாங்கள் ஒற்றுமையாக இருந்தோம் சார். 5 குடும்பம் 25 பேர் ஒற்றுமையாக இருந்தோம். இப்போ காலகட்டம் வேலையினால தனியாக இருக்கும். ஆனால் 5 மாதம் கூட ஒரு மாப்பிள்ளைய பெத்த பையன் அப்பா அம்மா கூட இருக்க முடியலங்கிறதா ரொம்ப வருத்தமாக இருக்கு. இல்லை, உங்க வீட்டுக்கார் பக்கத்தில் மைக் கேட்டு இருக்காரு, கொடுங்க. உண்மையாக நடந்த சம்பவம் சார், நான் சொல்கிறேன். எங்கள் பையனுக்கு உடம்பு சரியில்லை. ஃபங்க்ஷனுக்காக எங்கள் பையன் போயிட்டான், பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு போயிட்டான். டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு பாத்ரூமில் தான் சார் போனேன். அடுத்த செகண்ட் மூச்சு பேச்சு இல்லாமல் போயிடுச்சு சார். மருமக ரூமுக்குள்ளே தூக்கிட்டு போச்சு, வெளியில் கத்துது. என்னன்னு கேட்டால் மூச்சு பேச்சு இல்லை, அப்படியே நின்றுச்சு மொழி. வேறு வழியே இல்லை, யாருமே இல்லை. அப்படியே தோளில் தூக்கி போட்டு பக்கத்துட்டு பையன் ஆட்டோலாம் கூப்பிடுவான், 2 வீலர் எடுன்னு சொல்லி 2 கையாலையும் நெஞ்சில் போட்டு அம்மிக்க அடிச்சே கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் 5 நிமிஷம் அட்மிஷன் பண்ணேன் சார். யாருமே நம்பல, பையன் செத்துட்டான்னு சொல்லிட்டாங்க. அந்த நிமிஷம் நான் வெளியூரில் தங்க ஆக்சுவலாக இருந்த நேரம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் பையன் ஃபோன் பண்ணிட்டான், அப்பா எனக்கு ஃபங்க்ஷன் வெளியில் போகிறேன், நீங்கள் இன்றைக்கி வந்து வீட்டில் இருங்கப்பா, எங்கள் பையனை பார்த்துக்க, உடம்பு சரியில்லை சொல்லிட்டான். அந்த நிமிஷம் நான் இல்லைண்ணா, இப்போவும் என் மருமக தான் சொல்லுவேன், தனியாக இருந்தாலும் என் மாமனார் என் பையனை காப்பாற்றி கொடுத்தாரு. அதே மருமக தானே தனியா போகணும்னு நினைச்சு தானே உங்க பையன்கிட்ட சொல்லி கேட்டு போனாங்க. 3.5 வருஷம் சார். பையன் வெள்ளிக்கிழமை பிறந்தா கொஞ்சம் டைம் சரியில்லைன்ட்டு இந்த மாதிரி ஆகுது, அதுக்கு உடம்பு சரியில்லை. பையனும் மருமகளும் போய் ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க. குழந்தை ஒரு மாசத்துல இந்த மாதிரி ஆகுது. அடுத்து எனக்கு முடியலை. அப்புறம் எங்கள் அத்தையும் சொன்னாங்க, கொஞ்சம் தனியாக இருந்து பாருங்க, ஏன்னா என் மாமியார் இருந்தால் சிரமம்னு சொல்கிறதுக்கு நான் சொல்ல வரேன். அப்படி இருந்து பாருங்க, அப்போ ஹாஸ்பிட்டல் செலவு குறையும், வாடகை தானே 5000 போயிட்டு போகுது. அப்போ அதே மாதிரி வச்சோம், இப்போ பரவாயில்ல, எது பண்ணாலும் அது கொடுத்து விடும், அது பண்ணால் நான் கொடுத்து விடுவேன். வீடு மட்டும்தான் தனி, ஆனால் மனசு ஒன்று. அந்த வீடு ஒரு நரகம்னு சொல்லல, கல்யாணம் ஆகி நானும் எங்க மாமியாருக்குள்ளேயும் இருந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங். எப்ப நாங்க கல்யாணம் ஆகி எங்க மாமனார் மாமியார் கொழுந்தனார் கூட தான்ப்பா சந்தோஷமா இருந்தோம். நீங்க அரேஞ்ச் மேரேஜ் தான். நீங்க சொல்ல முடியாம நீங்க சொல்ல முடியாம இருந்திருக்கலாம், அதை சகிச்சு. இல்லப்பா, இங்க பாருங்க, எங்க மாமனார் இங்க உட்காந்துருப்பாரு, நான் இப்படி போவேன், என்னங்க மாமா அதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. சரி நான் வாங்கிட்டு வரேன் ஈவினிங் அப்படிம்பாங்க. அவர் ஒன்றும் சொல்றது இல்லையே. நான் திண்ணையில உட்காந்துருப்பேன், எந்திரிக்க போவேன், உட்காருமான்ட்டு. அவர் போலீஸா இருந்தவர், 2014 தான் இறந்தாரு. எங்க மாமனார் கவிச்சு சாப்பிடுவாரு. நீ தான் சமைக்கணும்பாரு மட்டன். சரி மாமா நான் சமைச்சு தரேன் மாமா. மூக்க கட்டிக்கிட்டு நான் சமைச்சு கொடுத்துருக்கேன். அது ஒரு விதமான பாசம், அது ஒரு விதமான அன்பு, அது ஒரு விதமான அவங்களோட சந்தோஷம். வயசானவங்களை சிரமப்படுத்தி இந்த வார்த்தையை நீங்க பேசினதை ஒரு நாள் டிவியில பார்ப்பாங்க, அப்ப அவங்க மனசு வேதனைப்படும். இதுல நீங்க நாளைக்கு உன் குழந்தை உன்னை எப்படி சொல்லுங்கிறத நீ யோசிக்கணும். அதாவது அவங்க குடும்பம் சொர்க்கமா தான் இருந்தது. அவங்களும் ஒரு பெண், நானும் ஒரு பெண். எங்க வீட்டுல என்ன வேற மாதிரி வளர்த்திருப்பாங்க, அவங்களுடைய சட்ட திட்டங்கள்லாம் வேற மாதிரி இருக்கும். நான் போய் எங்க 2 பேருக்குள்ள செட் ஆகல, அதுதான் அவருக்கு நரகமாச்சே சொன்னாரே தவிர பிரைவசி கிடையாது. சொர்க்கமா இருந்த வீடே ஒரு கூட்டு குடும்பத்தால நரகமா மாறுது. தனி கொடுத்தனும் வேணாம். வாட் இஸ் வேலிட் ரீசன்? உங்ககிட்ட அதுக்கான என்ன காரணம் இருக்கு? கூட்டு குடும்பத்தில் தான் நல்லா சேவிங்ஸ் பண்ண முடியும். தனித்தனியா செலவுகள் ஜாஸ்தி தான் ஆகும். 2 குடும்பம், 2 கேஸ் அடுப்பு வாங்கணும், 2 வீடு, எல்லாமே தனித்தனியா பண்ண வேண்டியிருக்கு. கூட்டு குடும்பத்தில் அப்படி கிடையாது. மொத்தமா எல்லாமே ஷேர் பண்ணும் பொழுது செலவுகள் கம்மியாகும், சேவிங்ஸ் ஜாஸ்தி ஆகும். இப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட உண்மையான வருமானத்தை மறைச்சிட்டு அதுல இருந்து தான் சேவிங்ஸை பண்ண முடியுமே தவிர அவங்க உண்மையான வருமானத்தை சொல்லி அந்த இடத்துல சேவிங்ஸே பண்ண முடியாது சார். இப்போ அப்ராக்சிமேட்டா சொன்னா ஒரு 70,000 வருதுன்னு வச்சுக்கோங்க சார். எந்த அப்பாதும் சேர்த்து அப்பா அம்மா பேர்லயும் இன்சூரன்ஸ் போகும், எங்க பேர்லயும் ஒரு இன்சூரன்ஸ் போகும். சொந்த வீடு அப்படின்றதுனால வாடகை இல்ல, கிராசரிஸ் எல்லாமே அப்பாவோட செலவுகள், இபி அண்ட் சிலிண்டரு, அண்ட் இப்போ நம்ம வெளியில போயிட்டு வர்றது என் சைட்ல இருந்தா போகும். அது இல்லாம ஒரு 5,000 இருந்து 6,000 ரூபாய் என் சம்பளத்துல இல்லைன்னு நினைச்சிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். இதே தனியா இருக்கிறேன்னா கண்டிப்பா நம்ம ஏதாச்சும் ஒரு செலவுகள் கண்டிப்பா பண்ணி தான் ஆகும். கூட்டு குடும்பத்திலேயே 4 பேர் ஆளுக்கு 2,500 போடுறாங்க சார். ஒரு நேரம் வந்து 4 பேர்ல ஒருத்தருக்கு கொடுக்க முடியாம கஷ்டம் வரும் சார், சூழ்நிலை வரும்.
அந்த நேரத்தில் உதவி பண்ணுவாங்க சார். ஒரு முறை பண்ணுவாங்க, 2 முறை பண்ணுவாங்க, 3வது முறை கொஸ்டின் பண்ணுவாங்க சார். அப்போ சண்டை வரும், பிரச்சனை வரும். இதுவே வெளியே வந்தோன்னு வச்சுங்களேன், முதல் 2 மாதம் கஷ்டப்படுவோம் சார். அதுக்கப்புறம் அதை பேலன்ஸ் பண்ணி ஸ்டேபிளாக நம்ம இருக்க முடியும் சார். அதாவது அங்கே இருக்கவங்க கிட்ட யாருக்கிட்டையுமே சேவிங்ஸ் இருக்காது சார். தனி குடித்தனத்துல தான் பொருளாதார உயர்வு இருக்கு அப்படின்னு ஒன்று சொன்னார். இப்போ கரண்டா ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து பகிர்ந்துக்கிறது இங்கே யாரு? வாடகை வருது 30,000னா நான் 15,000, தம்பி 15,000. ஸோ அப்பா அம்மா வந்து என்னன்னா கிராசரிஸோ இல்லை வந்து கரண்ட் பில்லோ அதை அவங்க டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது, அவங்களுக்கு மொய் வைக்கணும் அப்படின்னா அதை அம்மா அப்பா பார்த்துப்பாங்க. 50,000 ரூபாய் நீங்க சம்பாதிக்கணும் வைங்களேன். இவர் உங்க தம்பின்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து ஒரு 60,000 ரூபாய் இல்லை 70,000 ரூபாய் சம்பாதிப்பார், உங்களை விட 20,000 ரூபாய். அப்போ அவர் சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கணுமா, இல்ல செலவு அப்படியே சம்பளம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பிரச்சனை வருமான பிரச்சனை இல்லை? வருமான பிரச்சனை இல்லை, ஏன்னா எல்லாருமே ஒரே லெவல்ல இருக்கிறோம் அப்படின்றனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் நாங்க தனியாக கொடுக்கணும் இருக்கணும்னா 25,000 ரூபாய் வீட்டு வாடகை கொடுக்கணும், இல்லை 20,000 ரூபாய் சென்னையில் இருக்கிற ரெண்ட். இதே வந்து மொத்தமா 5 பேர் மொத்தமா இருந்தே 30,000 ரூபாய் தான் கட்டுறோம். இந்த மாசம் ரெண்ட் நான் கொடுக்குறேன்னா அது கண்டினியூஸா நான் தான் கொடுத்துட்டு இருப்பேன். ஸோ அவன் வந்து என்னன்னா அதை தனியாக டேக் ஓவர் பண்ணிப்பான். இபி பில்லோ ஈக்குவலா இருக்கும், ஸ்பிளிட் அப் ஆகும். நீங்க சொல்றீங்களா இப்போ நான் 60,000 ரூபாய் வாங்குறேன், தம்பி 50,000 ரூபாய் வாங்குறான்னா அவனுக்கு ஒரு 10,000 ரூபாய் நட்டம் தான். ஆனா இருந்தாலும் அவன் அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு எக்ஸ்பென்ஸை மட்டும் நாங்கள் வந்து ஸ்பிளிட் பண்ணிப்போம். நான் வந்து 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், நான் குடும்பத்துக்காக 30,000 ரூபாய் நான் ஷேர் பண்றேன்னு யாரும் சொல்லலை. அதே நான் 5,000 ரூபாய் தரேன், தம்பியும் 5,000 ரூபாய் தரான். அவன் கொஞ்சம் கஷ்டப்படுறான் தான் சார், ஆனால் அவன் 5,000 ரூபாய் தரான், நான் 5,000 ரூபாய் தரேன்னு சொல்றாங்களே தவிர தம்பி கஷ்டப்படுறான், நீ காசு வேணாப்பா, நான் 20,000 ரூபாய் தரேன், நான் குடும்பத்தை பார்க்குறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இதுதான் உண்மை. எனக்கு ஒரு அண்ணன் ஒரு தம்பி. இப்போ 5,000 ரூபாய் 2 பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணோம். ஒருவேளை என் தம்பியால் பண்ண முடியலன்னா ஓகேடா நான் பார்த்துக்கிறேன், எப்போ இருக்கோ கொடு. அந்த எத்தனை மாசம் சார் கொடுப்பீங்க? தம்பி இல்லாம இல்ல சார், கொடுப்பீங்க. தம்பி இல்லாம இல்ல சார். ஒரு நிமிஷம், 3வது மாசம் உங்க மனைவி கேட்பாங்க, ஒரு நிமிஷம் அவங்க கிட்ட கேளுங்க. இப்போ வந்து அவங்க ஒய்ஃப் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, இப்போ நான் பாத்தீங்கன்னா என்னோட மச்சினார் ஒரு பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்போ அவர்கிட்ட ஃபண்டு கிடையாது, எங்ககிட்டயும் அவர் எதுவும் கேட்கல. அப்போ என்கிட்ட கேட்டாரு, இந்த மாதிரி தம்பி கடை வைக்க போறேன், நான் ஒரு அமௌண்ட் கொடுக்கட்டுமான்னு கேட்டாரு. தாராளமாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். திருப்பி அந்த அமௌண்ட்டை இப்போ நாங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது தம்பி என்கிட்ட கொடுக்கறதுக்கு வந்தார். வேணாங்க, உங்கள் தம்பிக்கு நீங்கள் செஞ்சது அதை வாங்க வேண்டாம். அதே மாதிரி நாங்கள் இப்போ பிஸ்னஸ் பண்ணும்போது தம்பிக்கிட்ட கொடுக்கும்போது நாங்கள் வேணான்ட்டோம். எங்கள் மூத்தார் பார்த்தீங்கன்னா, நான் என் தம்பி பிஸ்னஸ் பண்ணுறான்னு எங்களுக்கு ஒரு 1 lakh இப்போ கொடுத்தாரு. அவராக விருப்பப்பட்டு தான் கொடுத்தாரு, எங்களை திருப்பி கொடுன்னு அவர் கேட்கவும் இல்லை, எதுவும் பண்ணல. அதே மாதிரி தான் நாங்களும் எல்லாமே நம்ம எப்படி அவங்க கிட்ட நடந்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கே தவிர்த்து மற்றபடி வேற எதுவுமே இல்லைங்க சார். எங்க பையன் எங்களோட இருந்த வரலையா, எந்த பிரச்சனை இல்லாமல் நல்லா ரன் பண்ணி போயிட்டு இருந்தோம் சார். 3 பேரும் ஒற்றுமையாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். அவர் தனியாக போகணும்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். நாங்களும் சார் அவர் பிஸ்னஸ் பண்ணணும்னு விட்டுட்டோம். இப்போ திடீர்னு பிஸ்னஸ் முடிச்சு எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களையும் தேடி பார்த்துட்டு எதுவும் உதவி பண்ண முடியாத சூழ்நிலை எங்கள்கிட்ட வராரு. 40 லட்ச ரூபா இப்போ கடன் அடைச்சி கொடுத்துருக்குறோம் 1 மாசத்துல. அந்த உதவி அப்பா உறவுக்காரங்க சொந்தமாக இருந்தனால தான் செஞ்சாங்க. ஒரு ஃப்ரெண்டு கூட உதவிக்கு வரல சார். ஒய்ஃபாலையும் முடியல. ஒய்ஃபு லாஸ்ட்டில் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதையும் பண்ணி பார்த்துட்டாங்க. அப்போ உறவுக்குள்ள ஒன்றா இருந்ததுனால தானே சார் பண்ண முடிஞ்சுச்சு. அவர் தனியாக போயிட்டாரு, நஷ்டப்பட்டாருன்னு விட்டுட்டா அந்த பையனோட நிலைமை என்ன சார் ஆகும்? பொருளாதாரத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் உங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய வாதத்தை எடுத்து வச்சிங்க, அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் எடுத்து வச்சாங்க. இப்போ முடிவுகள் அப்படின்னு ஒன்று எடுக்கிறோம் இல்லையா, கூட்டு குடும்பங்களில் முடிவெடுப்பது எப்படி எடுக்கிறீங்க? ஸோ எங்கள் ஃபேமிலியில் எல்லா டிசிஷன் மேக்கிங்குமே என் மாமியார் தான். அவங்க எதுனாலுமே என்கிட்ட கேட்டு தான் செய்வாங்க. நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்னா நான் வந்து அவங்க கிட்ட நான் ஒழுங்காக பழகாமையோ அவங்கள ஒழுங்காக பார்த்துக்காமையோ அவங்களுக்கு மகள்ற ஃபீல் கொடுக்காம இருந்திருந்தா நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க நோ சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்க ஒன்று சொல்லும் போது அவங்களுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனாலையும் வீட்டில் எல்லா விஷயத்தையும் நான் அவங்களுக்கு வந்து மகள் மாதிரி ஒரு உணவு கொடுக்கறதுனாலையும் நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் புரிஞ்சுப்பாங்க. எக்ஸாம்பிள், குழந்தை பிறந்ததுமே எங்களுக்கு கார் தேவைப்பட்டது. ஏன்னா ரொம்ப ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பாப்பாக்கு அப்பப்போ உடம்பு முடியாமல் போகும்போது அப்பப்போ ஆட்டோ போட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கார் வாங்குற அளவு பணம் இருந்தாலுமே அது அவங்க நோ சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளாகவே. ஒரு சமயத்தில் நான் பேச வர்றதுக்கு முன்னாடியே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்மளுக்கு கார் தேவைப்படுதுமா, ஆனால் ஃபினான்ஷியலாக உங்களால் சமாளிக்க முடியுமா, நீங்கள் கார் வாங்கினா அதுக்கு ஒரு இஎம்ஐ கட்டணுமே, உங்களால் அதை சமாளிக்க முடியும்னா நீங்கள் அந்த டிசிஷன் எடுங்க, நாங்கள் அவங்கள எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. அந்த ஒரு விஷயம் உணரும் போதே அவங்க புரிஞ்சு அவங்க எங்களுக்கு எஸ் சொல்கிறாங்கன்னா நம்ம அந்த நிலவில் அவங்கள வச்சிருக்கிறதுனால தான் அவங்க வந்து அதை புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. இப்போ நான் வந்து இல்லை நான் செய்வேன், உங்கள் பேச்சு நான் கேட்க மாட்டேன், எனக்கு கார் வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா அவங்க என்னை வாங்க விட்டுருக்க மாட்டாங்க. டிசிஷன் மேக்கிங்ல நம்ம சொல்றது வீட்டில் நடக்கணும்னா நீங்க எப்படி அதை வந்து ஐடியா பண்றீங்க? டீ வாங்கி குடிப்பீங்களா கேட்பாங்க. டீ வாங்கி குடிப்பீங்களா? சரி வாமா போகலான்னு சொல்லி வண்டி எடுத்து ஒக்கனைகள் போகிறவர் ஒரு 5-6 டீ குடிச்சிடுவா. இடையில நிப்பாட்டி ஒரு 4-5 டீ ஒரு டிராவல் டிராவல் போயிட்டு ஒக்கனைகள் போயிட்டோம் சார். நான் எல்லாமே செய்வேன் சார், பாத்ரூம் கழுவுறதுலேருந்து எல்லாமே செய்வேன் சார். நான் நொந்து போய் பேசுறாரு மனுஷன். நான் வந்து ஆட்டோ டிரைவர். போயிட்டு நைட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும், இவங்க வந்து பார்த்தா இவங்க தூங்கிடுவாங்க, எதுவுமே செஞ்சுருக்க மாட்டாங்க.
நான் எல்லாரையும் எழுப்பி எல்லாமே செஞ்சு கொடுத்து நானும் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் ஊட்டிட்டு இவங்களுக்கும் ஊட்டிட்டு இவங்களுக்கும் ஊட்டணும். ஏன்னா அன்னைக்கு கோவமா இருக்காங்கன்னு அர்த்தம். ஊட்டலன்னா அன்னைக்கு பிரச்சனை ஆயிடும், சாப்பிடவே மாட்டாங்க. அதனால எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு நானும் செஞ்சுட்டு அப்படிலாம் நாங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்போம். சார் வீட்டில் ஏதாவது வேலை பண்ணி சரி பண்ணிடலாம் சார். வீட்டு வேலை செஞ்சா வீட்டு வேலை பாத்திரம் கூட விளக்கிடலாம் சார். விளக்கிட்டோம்னா காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க சார். எந்த இருந்தாலும் நடக்கும், வேலை நடக்கும் சார். இது தெரிஞ்சு அவர் ஏதாவது வேலை வாங்கியிருக்கீங்களா? அவங்க பேசிக்கா ஏதாவது சண்டை போட்டாலும் நான் வேலை பண்ணிடுவேன்னு தெரியும் சார். அதுக்காண்டி ஏதாவது ஒரு சின்ன சண்டையை போடுவாங்க, மொத்த வீடு க்ளீன் பண்ணி நான் உட்காந்துருவேன் சார். அவ்வளோதான். அடாடாடா, என்கிட்ட ஒரு பெரிய ஆயுதம் இருக்கு சார். உட்காந்து அழுதுருவேன் சார். அழுது தீர்த்துருவேன். வருவாங்க அவங்களே. யோசிச்சு பார்த்தேன், சரி கரெக்ட், நல்லா இருக்கும், பண்ணிடலாம், அவ்வளோதான் சார். உண்மையாக அழுவாரா? சீக்கிரத்தில் அழுவ மாட்டாரு. அந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங் எடுக்கும் போது அதை அழுது சாதிச்சிருவாரு. அப்படி என்ன சாதிச்சிருக்காரு? அழுது நிறைய சாதிச்சிருக்காரு. சண்டை போட்டு பேசாம இருப்பாங்க. இப்ப ஒரு ஆஃப் டே வரைக்கும் பேசாம இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் ஈவினிங் வண்டி எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்தேன்னா அவ்வளவுதான். அதுவும் ரோடு கடை ஃப்ரைட் ரைஸ், ஷெஷ்வான் கொஞ்சம் ஸ்பைசி அதிகமா போட்டு வாங்கிட்டு வந்தா அவ்வளவுதான். வந்து டேபிள்ல அவங்களே உட்காந்துருவாங்க. ஓகே, அவ்வளவுதான், அங்கேயே சால்வ் ஆயிடும். கூட்டு குடும்பம்னா 4 பேர் அண்ணன் தம்பிங்க இருக்காங்கடானா, யார் அதிகமாக சம்பாரிச்சு ஷேரிங் யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்க தான் சார், அவங்க சொல்றதான் சார் கேட்பாங்க. நீ கம்மியாக தானே கொடுத்த, நீ ஏன் பேசுற, நீ அவங்க அதிகமாக கொடுத்துருக்காங்க அவங்க பேசணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க சார். அதிக சம்பாதிக்கிற ஆளுக்கு தான் வீட்டில் சவுண்டு ஜாஸ்தி. இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? என்னோட ப்ரீவியஸ் கம்பெனியில் வந்து என்னன்னா ஒரு லே ஆஃப் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் ரொம்ப ஹெக்டிக்காக மென்டல் ப்ரெஷர் இருந்தது. என்ன பண்ணுவோம், நம்ம அடுத்த கம்பெனி கிளியர் பண்ணுவோமா இல்லையான்னு. அப்போ அப்பா அம்மா தம்பி எல்லாருமே கூட இருந்து நீ கவலைப்படாத, 3 months ஆனாலும் சரி 6 months ஆனாலும் சரி நம்ம பேக்கப் இருக்கும், நம்ம பார்த்துக்கலாம் எல்லாரும் அப்படின்ற ஒரு தைரியம் கொடுக்குறதுன்றதே எனக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கிளியர் பண்ணுற ஒரு பவர் கிடைக்கும் சார். அவர் என்ன சொல்றாரு? சார், நான் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, பொருளாதார சிக்கல் வரும்போது என் குடும்பம் என்னை தாங்கி பிடிக்குங்கிற ஒரு மாரல் சப்போர்ட் எனக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்குதுங்கிறாரு. நீங்களாம் தனியாக வேலை செஞ்சு தனியாக குடும்பம் நடத்துறதுனால அது மாதிரியான உங்களுக்கு சப்போர்ட் இல்லாத போது எங்களை விட குறைவாக தான் நீங்கள் தைரியமாக இருக்க முடியுங்கிறது அவர் உங்களை பார்த்து கேட்குறாரு. நீங்க டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க. மயக்கம் வருது, நான் கீழே விழுறேன், எங்க அண்ணன் தூக்குறேன், எங்க அப்பா தூக்குறான்னு சொல்றீங்க. நாங்க என்ன சொல்றோன்னா, நாங்க ஏஞ்சி நிக்கிறோம், உங்களோட எங்களுக்கு தான் பலம் அதிகம் சொல்றோம். நாங்க மயக்கச்சு ஊந்துட்டா எங்க அப்பா தூக்குறாங்க, எங்க அம்மா தூக்குறாங்க சொல்ல, எங்க அப்பா அம்மா ஊந்துட்டா பக்கத்துல நான் இருக்கணும் தூக்குறதுக்கு. அததான் சொல்றோம். புரியுதுங்களா? 10 வீடு தள்ளி 20 வீடு தள்ளி பண்றது வேற ப்ரோ, பக்கத்துல இருந்து பண்றது வேற. நான் படிச்ச காலத்துல எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் என்ன பாத்துக்கினாங்க, இப்ப நான் எங்க அம்மா அப்பா பாத்துக்கிறேன். அதாவது சொந்தங்கள் வேண்டாம், நாங்க மட்டும் தனியா குடும்பம் நடத்துறோம், நாங்க வரல சார். சண்டேஸ் ஆனா தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறது, ஒரு ஃபெஸ்டிவல்னா வெளியே போறது, அது இல்லாம ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்குனா அங்க வந்து ஃபேமிலியோட இவங்க தான் அக்கா தம்பி அப்படின்ட்டு அந்த உறவை நாங்க வந்து எல்லா இடத்துலயும் நாங்க கத்து கொடுத்துட்டு தான் சார் இருக்கோம். இல்ல, நான் அப்ப அப்படி சொல்லல, பழகுற வாய்ப்பு குறைஞ்சு போயிடுது, அவ்வளவுதான் சார். எனக்கு 5 வயசுல பையன் இருக்கான் சார். நாங்க வேலைக்கு போயிட்டோம், 2 பேரும் போயிட்டோம்னா பாட்டி தாத்தாவோட வளர்ப்புல வளருவான். ஒரு நாள் அவங்க இல்லங்கும் போது எங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவனால அடாப்ட் ஆக முடியாது. நாங்க இப்ப தனி குடும்பம் நியூக்ளியர் ஃபேமிலி இருக்கிறதால எங்க குழந்தை நாங்களே ஃபுல்லா வளர்க்குறோம். 24 மணி நேரம் எங்க பக்கத்துல இருக்குது. நாங்க படுற கஷ்டம் சந்தோஷம் எல்லாத்தையும் அந்த குழந்தையும் பார்த்து வளருது. ஸோ அது ஒரு ஃபியூச்சர்ல வரப்போ செல்ஃப் சஸ்டெயினா வாழ முடியும் அந்த குழந்தையால கண்டிப்பா. கூட்டு குடும்பத்துல இப்போ ஒரு 4 குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். குழந்தைங்க ஜாலியாக தான் விளையாடும். ஆனால் அங்கே இருக்கிற பெரியவங்க ஒரு குழந்தையோட இன்னொரு குழந்தைய ஒப்பிடுவாங்க. அவன் ஒழுங்கா சாப்பிட்றான், நீ சாப்பிடல, அவன் நல்லா படிக்கிறான், நீ படிக்கல. இந்த மாதிரி நிறைய கம்பேரிசன் அங்கே கண்டிப்பாக நடக்கும் கூட்டு குடும்பத்தில். அப்படி நடக்கிறப்ப அந்த குழந்தைக்கு அங்கேயே தாழ்வு மனப்பான்மை வந்துடும். தனியாக நான் இது பண்ணுறப்ப அந்த இது பிரச்சனை இருக்காது. ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கும்போது குழந்தை வளர்க்குறதுல ரொம்ப பாதிக்கப்படுறோம் சார். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்கள் குழந்தைய நாங்கள் வளர்க்க முடியாது. நாங்கள் ஏதாச்சும் இது தப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா, என்ன குழந்தை ஏன் தப்புன்னு சொல்ற அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல என்ன ஆகுது, குழந்தைக்கு ஒரு பேரண்ட்ஸ் மேல ஐயோ நம்ம பாட்டி தாத்தா சொல்றதா கரெக்டா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துடுது. பொய் சொல்லவும் சொல்லி கொடுக்குறாங்க சார். இப்போ நாங்க சாக்லேட் வாங்கி தராதீங்கன்னு சொல்றோம், இந்த ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுக்காதீங்க குழந்தைக்கு கெடுதல்னு சொல்றோம். அவங்க ஒரு பாசத்தாலையும் ஒரு அன்பாலையும் அந்த குழந்தைகிட்ட வாங்கி கொடுத்துட்டு இது அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, நான் வாங்கி கொடுத்ததை அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு பொய் சொல்லவும் சொல்லி தராங்க. அப்ப அந்த குழந்தை அங்க பாதிக்கப்படுது. எங்களால எங்க குழந்தைய வளர்க்க முடியல. இப்பதான் மேரேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருக்கீங்க, அதனால அந்த ஆஃபர் வந்து வேலிட் வந்து நிறைய வீடுகள 3 months, நிறைய வீடுகள 6 months. உங்களுக்கு 20 days தான் ஆயிருக்கு. 20 days தான் ஆயிருக்குல சார். இன்னும் அதுக்கான வேலிடிட்டி முடியல. அதனால அந்த கிரேஸ் பீரியட்ல இருந்துட்டு எங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கறீங்களான்னு கேக்குறாங்க. இப்போ நான் வந்து ஒரு 1500 நாளா ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்கேன் சார். நான் இந்த இடத்துல வந்து இப்ப பேசுறது அந்த 20 நாள் பத்தி மட்டும் இல்ல சார், throughout the day, throughout her life. அவங்க கூட இருக்க என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சதுனால தான் என்ன பெத்தவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நான் சொல்ல வரேன். 1500 நாளும் உங்க மனைவி வந்து உங்க அம்மாவோட இல்ல, நீங்க மட்டும்தான் 1500 நாள் டிராவல் பண்ணிருக்கீங்க. 20 நாள் தான் அவங்க அம்மா வந்து அவங்களோட டிராவல் பண்ணிருக்காங்க. அதுக்கான டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் நீங்க இதே ஸ்டாண்ட்ல இருக்கீங்களா இல்லையா. சிம்பிளா எங்க லைஃப்ல நடந்ததை சொல்றேன்னா, இவங்க அம்மா வந்து இவங்க மாமியார் வந்து இப்ப அம்மா அப்பா நல்லா சம்திங் பேசலாம். பட் நான் வந்து எனக்கு என்னோட பிரதரோட ஒய்ஃப் வரப்போ வந்து அந்த டைம்ல ஒரு பார்ஷியாலிட்டி கண்டிப்பா வரும்.
ஃபார் எக்ஸாம்பிள் என் ஒய்ஃப் காலையில் 8 மணிக்கு எழுந்திருக்காங்கன்னா அவங்க 7:55 எழுந்துனால கண்டிப்பாக ஒரு பார்ஷியாலிட்டி வரும். என் ஒய்ஃப் ஒரு 2 குடம் தண்ணி எடுத்தாங்கன்னா அவங்க 3வது குடம் தண்ணி எடுத்தால் கண்டிப்பாக ஒரு பார்ஷியாலிட்டி வரும். நான் என்னோட ஒய்ஃபுக்கு வந்து தீபாவளிக்கு 1000 ரூபாய்க்கு ஒரு பட்டு சேலை வாங்கி கொடுத்தா எங்கள் அண்ணன் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு 1500 பட்டு சேலை அவன் எடுத்து கொடுத்தா ஒரு பார்ஷியாலிட்டி வரும். எங்கள் அம்மாவிட்டே நான் காசு கொடுத்துட்டேன், ஒரு 10,000 கொடுத்துட்டேன் நான். என் ஒய்ஃபுக்கு ஒரு 5000 ரூபாய்க்கும் எங்கள் அண்ணனோட ஒய்ஃபுக்கு ஒரு 5500 ரூபாய்க்கு ஒரு 500 ரூபாய் அதிகமானாலும் என் ஒய்ஃபுக்கு எனக்கு சண்டை வரும். இது எல்லார் வீட்லையும் நடக்கும், அது யாருமே மறுக்க முடியாது, கண்டிப்பாக நடக்கும். இதுதான் வந்து எல்லாரும் சொன்னாங்க, எல்லாரும் குழந்தைய ஒன்றா பார்க்க முடியுமான்னு. கண்டிப்பாக முடியாது சார். என் குழந்தை எப்படி பார்க்கணும் அதே மாதிரி எங்கள் அண்ணன் குழந்தைய பார்க்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. எங்கள் அம்மா வந்து என்னையும் எங்கள் அண்ணனை வந்து ஒரே மாதிரி சமமாக பார்க்கலாம். பட் ஆனால் என்னோட ஒய்ஃபையும் எங்கள் அண்ணனோட ஒய்ஃபையும் ஒன்றால் பார்க்க முடியாது. ஏன்னா எங்கள் அம்மா வந்து எங்கள் 2 பேரும் பார்த்தவங்க, ஆனால் இவங்க 2 பேர் வேற ஏதோ வீட்டிலேருந்து வந்தவங்க. 2 பேரோட மாராலிட்டி, 2 பேரும் ஃபினான்ஷியல் சேஃப்டி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீட்டில் நாத்தனார் இருக்காங்க, நான் இருக்கேன், எனக்குள்ள பார்ஷாலிட்டி கிடையாது. இப்போ அவங்களுக்கு ஒரு நைட்டி எடுக்கிறாங்கன்னா எனக்கு 4 நைட்டியாக இருக்கும். இவர் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணல, அவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இதுலேயுமே எனக்கு மட்டும் அவங்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு அம்மாவாக இருக்காங்க, எங்கள் அம்மா இல்லாத இடத்துல அவங்க பண்ணுறாங்க. எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? அப்படி எல்லா மாமியாருமே அம்மாவாக தான் நடந்துக்கிறாங்க, நீங்கள் தெரியாமல் சொல்லாதீங்க சார். இதே இது நானும் 5 இயர்ஸாக லவ் பண்ணும்போதும் எங்கள் அத்தையை வந்து அம்மான்னு தான் சார் கூப்பிட்ருக்கேன். அதே மாதிரி கல்யாணம் ஆகி 5 இயர்ஸ் ஆனதும் அம்மான்னு தான் கூப்பிட்ருக்கேன். ஆனால் ஒரு நாளும் எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்தாங்கன்னா சிரஞ்சீவி அப்பா அவங்க வந்து நிற்காங்க, அவங்களுக்கு என்னென்னு போய் எடுத்து கொடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர உங்கள் அப்பா அங்கே இருக்காங்க அப்படின்னு எந்த வார்த்தையும் ஒரு நாளும் சொன்னதே கிடையாது சார். அவங்க சொல்கிறாங்க நாங்கள் அம்மாவாக தான் பார்க்குறோம், அப்பாவாக தான் பார்க்குறோன்னு. ஆனால் அந்த அப்பாவை நம்ம பார்ப்போம், ஆனால் அவங்க வந்து அப்படி நம்ம பார்க்க மாட்டாங்க. இதேதான் எங்க வீட்டுல என் ஒய்ஃப் இன்னைக்கு வரைக்கும் 2 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் இன்னைக்கு வரைக்கும் இப்ப கால் பண்ண கூட அம்மா அப்பான்னு தான் பேசுவாங்க. ஆனா வந்து அவங்க அம்மா அப்பாவை அவங்க பெத்த பிள்ளைய நினைக்க மாட்டாங்க. அவங்க பெத்த பிள்ளை நான் மட்டும்தான், என்னை மட்டும் தான் பாசமா பார்ப்பாங்க, இவங்கள பாசமா பார்க்க மாட்டாங்க. ஒரு லிமிட் இருக்கும், பாசம் இருக்கு இல்லைன்னு சொல்லல, மருமகங்கிற ஒரு லிமிட் தான் இருக்குமே தவிர மகங்கிற மாறவே மாறாது, என்னைக்கு நடக்காது சார். அது எனக்கு கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆகுது. நானும் தனி குடும்பமாக தான் இருந்தோம். எனக்கு வந்து பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தான் அதோட இஷ்யூஸ்லாம் நிறைய தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ பாப்பா நம்ம பக்கத்தில் நம்ம விட்டுட்டு ஒர்க் பண்ணுறோம், எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்குது, அயன் டிஃபிஷியன்சி இருக்கனால அடிக்கடி மயக்கம் வரும். ஸோ அந்த மயக்கம் வர நேரத்தில் நம்ம இது யூஸ்வலாக நம்ம டோரெல்லாம் லாக் பண்ணிட்டு தான் நம்ம வேலை எல்லாமே பார்ப்போம். ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிடுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம மயக்கம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம பசங்களை யார் பார்த்துப்பா? கண்டிப்பாக கூட ஒரு பெரியவங்க வேணும். அந்த இடத்துல நான் இருந்தேன், 2 இயர்ஸாக அந்த இடத்துல இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஜாயின்ட் ஃபேமிலி தான் பெட்டர்னு நினச்சி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே நான் வந்துட்டேன். எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட்ஸாக வந்து ஒய்ஃப் வீட்டுக்கு வருவாங்க. எங்கள் ஊரில் அந்த கல்ச்சர் இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து திரும்ப எங்கள் அம்மா வீட்டுக்கே நாங்கள் வந்துட்டோம். தனி கொடுத்தன இருந்துட்டு திரும்ப நீங்கள் ஜாயின்ட் ஃபேமிலிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன உங்களுக்கு பலமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? நான் இப்போ ஒர்க் பண்ணுறேன், எங்கள் அம்மா என் பிள்ளைங்களை பார்த்துப்பாங்க, எனக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் அங்கே கிடைக்குது. நீங்கள் உங்கள் அம்மா வீட்டில் இருக்கீங்களா அவங்க அம்மா வீட்டில் இருக்கீங்களா? எங்கள் அம்மா வீட்டில். எதை சொல்கிறேன், எங்கள் ஊரோட கல்ச்சர் வந்து அது ஹஸ்பண்ட்ஸாக வந்து ஒய்ஃப் வீட்டுக்கு வருவாங்க. ஓகே, எந்த ஊர் அது? கீழக்கரை. நாங்களாம் அங்கே பொண்ணு எடுக்காமல் போயிட்டோம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அங்கே வீடுமே வந்து பெண்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ எங்களுக்கு தந்த வீட்டில் நாங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கோம் இப்போ. ஓகே, நிறைய பேர் இந்த ஷோ பார்த்ததுக்கப்புறம் கீழக்கரையில் பொண்ணு எடுக்கணும்னு விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கிடைக்கல சார் எங்கள் ஊரில் இப்போ. பொண்ணு இல்லை, பற்றாக்குறையாக இருக்கு. இந்த மாதிரி போச்சு. ஷோக்கு அப்புறம் இன்னும் டிமாண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சார் அவங்க சொன்னாங்க மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஸ்மூத்தே இல்லைன்னு சொல்லிட்டு. எனக்கு கல்யாணம் ஆகி 13 இயர்ஸ் ஆகுது, 2 ஃபீமேல் பேபி. கல்யாணம் ஆகி 3 இயர்ஸில் ஒரு பேபி, இப்போ 4 இயர்ஸ் பிஃபோர் ஒரு பேபி. 2மே நான் வந்து சிசேரியன் தான். 2மே எங்கள் மாமியார் தான் கூட இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில். நான் லவ் மேரேஜ்னால அம்மா கூட வரல, எங்கள் மாமியார் தான் இருந்தாங்க. 5 டேஸ் மிட் நைட்லலாம் அழுவா, என்னால் ஏந்துக்க முடியாது. அவங்க தான் ஹோல்ட் பண்ணி ஏந்து கொடுத்து பாப்பா ஃபீட் பண்ணுறதுன்னு அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஏன் அவங்க லவ் மேரேஜ் தானே, அவங்க மாமியார் வீட்டிலேருந்து வர சொல்லுன்னு அவங்க போயிடல. அவங்க தான் எனக்கு எங்கள் அம்மா மாதிரி இருந்து பார்த்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு இந்த கேள்வியை எல்லாருமே இருங்க முதல்ல ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் இப்போ இதுக்கு பதில் சொல்லுங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வேலைக்கு போயிட்டாலோ 2 பேரும் வேலைக்கு போகிற ஒரு குடும்பமாக இருந்தாலோ குழந்தைய யார் பார்த்துப்பா? உங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூனா யார் பார்த்துப்பா? ஒரு மாரல் சப்போர்ட்னா பக்கத்தில் யார் வந்து நிற்பா? தனியாக போனதுக்கப்புறம் ஒரு தனி குடும்பமாக நீங்கள் போனதுக்கப்புறம் ஒரு ஐசோலேட் ஆகிடுவீங்களே, அப்போ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. எங்கள் குழந்தைய நாங்களே பார்த்துருக்கோம். என் பையனுக்கு மூச்சு நின்றுச்சு, பிறந்து 42 நாள் அதே ப்ராப்ளம் வந்துச்சு. 21 நாள் ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் இருந்தான் கோயம்புத்தூரில். நாங்களே தான் ஃபேஸ் பண்ணோம், யாரும் எங்களுக்கு சப்போர்ட் வர கிடையாது. நாங்களே ஃபேஸ் பண்ணி நாங்களே இது பண்ணோம். இப்போ 2வது குழந்தை வரும்போது அதுக்கான எல்லா பிரச்சனையும் நாங்களே ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை கிடைச்சிருக்கு. மாமியார் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல கிடையாது. அவங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு கொடுக்குற ஆள் கிடையாது. ஆனால் அவங்களோட இது என்னன்னா, என்னோட இது உங்களுக்கு ஒத்து வராது. நாங்கள் வளர்ந்த விதம் வந்து வேற. நான் 5 மணிக்கு எந்திரிப்பேன், நான் ஓடுவேன், என்னோட இது வேற மாதிரி இருக்கும். உன்னை நான் குறை சொல்லுவேன், அது என் பையனுக்கு பிடிக்காது. என் பையன் வந்து என்கிட்ட சண்டை போடுவான். இது வந்து எனக்கு வேண்டாம், நீங்களே வெளியில போயிட்டு நீங்க உங்க வாழ்க்கை என்ன நீங்க பாருங்க, போராடி ரொம்ப பாருங்க. ஸ்போர்ட்டிவா தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதுதானே சார் நானும் சொல்றேன். தனி கொடுத்தன போன அவங்க தான் சொல்றாங்கன்னா, அதை வந்ததுக்கு அப்புறம் நாங்க எவ்வளவு கத்துக்கிட்டோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு குழந்தை இருக்கா? 2 குழந்தைங்க இருக்காங்க சார். 12 வயசுல பொண்ணு இருக்கா, 6 வயசுல பையன். எத்தனை வயசுல நீங்க தனி கொடுத்தன வந்தீங்க? ஃபர்ஸ்ட் 3வது மாசம் எங்களை வெளியே அனுப்பிட்டாங்க சார். டெலிவரிக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அங்க 5 மாசம் அவங்களே வச்சிருந்தாங்க. 5 மாசத்துக்கு அப்புறம் வந்தது
நீங்கள் வெளில போய்க்கங்க, வேற வீடு பார்த்து தனியாக தள்ளி போய்க்கங்க அப்படின்னாங்க. அப்போ அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி போய் குழந்தை வளர்த்தணுங்கிறதுக்காக அவுட்டரில் வாடகை கம்மியாக இருக்கும். சரியா வச்சுட்டு குழந்தையும் பார்த்துட்டு இதுக்கும் நாங்கள் வந்து வியாபாரம் தான் பண்ணுறோம். ஃபுல் டைம் குழந்தை கூட தான் வச்சுருப்போம். எங்களோட தான் வளர்ந்தா, எங்களோட தான் இருப்பா. வண்டிக்குள்ளே படுக்க வச்சுட்டு வியாபாரம் பார்ப்போம். கீழே விழுந்துருவா, அவள் அழுதாலும் நாங்கள் தான் பார்ப்போம். அதில் உங்கள் மாமியாரோட சப்போர்ட், மாமனார் சப்போர்ட் இருந்ததா? யாரு அதெல்லாம் கிடையாது. குழந்தையும் நீங்கள் தானே பெற்றீங்க, நீங்கள் தான் வளர்க்கணும், நீங்கள் தான் பார்க்கணும். இந்த வார்த்தையை நாங்கள் சொல்லலையே, அவங்க தானே சொல்கிறாங்க. இல்லை அவங்க அவங்கள வெளியில் அனுப்பிச்சு விட்டாங்களா? அதில் எதுவும் வருத்தம் இருக்கான்னு கேட்குறேன் உங்களுக்கு. அது என்னன்னா சார், எல்லாருமே வந்து மாமியார் வந்து இதாக இருக்காங்க, நீங்கள் எல்லாம் வந்து கூட்டு குடும்பத்துக்கு வந்து ஒத்து வர மாட்டேங்கிறீங்க. ஒத்து வர மாட்டோம்னு நாங்கள் சொல்லலை. இப்போதைய ஜென்ரேஷனில் இங்கே இருக்க எல்லாருமே கேளுங்க, யார் எங்கே சொன்னாங்க? எல்லாருமே மாமியார் தான் அனுப்பிவிட்டாங்க, மாமனார் தான் அனுப்பிவிட்டாங்க. நாங்கள் போகிறோன்னு சொல்லி அவங்க ஏன் போகணும்னு சொல்கிறாங்க? ஏன்னா அவங்க அந்த வாழ்க்கையை அனுபவிச்சிருப்பாங்க. எங்கள் மாமியார் சொல்லியிருக்காங்க, எங்கள் மாமியார்கிட்ட நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியுமா, இன்னும் பேசுவாங்க. அவங்க வழியை வந்து நமக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க வெளியே அனுப்பிடுறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை என்ன நம்ம கற்றுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறோம். சார் அவங்க மாமியை எவ்வளோ வலி இருந்தால் அந்த ஒரு விஷயத்தை அவங்க கிட்ட கன்வே பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிறது இவங்க அங்கே இருந்து ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஃபேமிலி இன்னும் பெஸ்ட்டாக வந்துருக்குல்ல சார். நான் வந்து இவ்வளோ வருத்தப்படுறேன் அப்படின்னா சும்மா வருத்தப்பட கிடையாது. எனக்கு எங்கள் மாமியார் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மானு கூப்பிட்றாங்க, நானும் அம்மான்னு தான் கூப்பிட்றேன். ஆனால் அவங்க என்னை மகளாக பார்க்க முடியாது. என்னைக்கு நீங்கள் எவ்வளவுதான் அம்மானு கூப்பிட்டாலும் மருமக எப்போவே மகளா மாறவே முடியாது. ஏன் தனி கொடுத்தனம் தேவைன்னு நினைக்கிறீங்க? எனக்கு 2 நாத்தனார் இருக்காங்க சார். அவளுக்கு ஒரு பேபி இருக்கு. எங்க பெரிய நாத்தனாருக்கு இப்பதான் பாப்பா பிறந்திருக்கு. அவ 5 மாசம் அவங்க அம்மா வீட்டுல இருக்கிறத எங்க அத்தை வீட்டுல இருக்கிறதுக்காக வந்திருக்கா. எனக்கு வந்து 1 இயர் பேபி இருக்கு. நானும் ஃபீட் பண்றேன், அவளும் ஃபீட் பண்றா. எங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, நாங்க மாத்தி மாத்தி அவ எங்கேயாச்சும் வெளியே போனா அவளோட குழந்தைக்கு நான் ஃபீட் பண்றேன், நான் எங்கேயாச்சும் வெளியே வந்தேன்னா என்னோட குழந்தைக்கு அவ ஃபீட் பண்றா. இந்த ஒரு உறவு இருக்குல்ல சார், அது தனியா இருக்கும் போதுதான் அது நிலைச்சிருக்கு. என்னோட சிஸ்டரை விட எனக்கு அவளுங்க 2 பேர் மேல ஒரு தனி பாசம்.